எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒரு டெரர் பீஸாக நினச்சிட்டு இருக்காங்க. டெரர் பீஸா டம்மி பீஸ் தான் பார்க்குறது ஆடு புஸ்கே. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? உன்னோட ஹேர் டிப்ஸ் எல்லாம் கேட்டாங்க. உங்கள் தங்கச்சிக்கு வந்து உங்கள் தங்கச்சி ஹேருக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லுங்க. அப்போல்லாம் ஒரு மெயின்டைன் பண்ணுறது ஸ்கூல் சீரியஸாக ஸ்கூல் அப்போல்லாம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் காலேஜ் அப்போ மெயின்டைன் பண்ணிட்டு போய் இப்போ எதுவும் பண்ணுறோம். தங்கச்சி வாங்க. ஹாய் சொல்லுங்கள் தங்கச்சி. ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் செல்லக்குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க. ஸோ இன்றைக்கி சண்டே காலையில் வந்து ஜிம்முக்கு கிளம்ப போகிறோம். என்னோடய கழுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நல்லாவே வந்துட்டு சேஞ்சஸ் தெரியுது. சுகரை கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சுகரை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ இப்போ கிளம்பிடலாமா? வாங்க. ஸோ நான் வந்துட்டு ஜிம்முக்கு கிளம்ப போகிறேன். ஷூ போட்டுட்டு போயிடலாம். ஜிம்மில் இன்றைக்கி சண்டே மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. நம்ம மட்டும்தான் போய் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கிளம்பிடலாம். ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு அண்ணா ஒரு தம்பி மட்டும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பாட்டுக்கு ஃபுல்லாக ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். வாங்க வீட்டுக்கு போயிடலாம். ஹாய். ஸோ நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டேன். தோசை சாப்பிட்டேன். இது ஏன் வந்துச்சுன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. நான் கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டேன். கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் இப்படி வருதோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ஓவர் பாடி ஹீட் ஆகிறதுனால. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. நாங்கள் வந்துட்டு நாளைக்கு வைகாசி விசாகம். அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு நாளைக்கு முருகரை போய் தரிசிச்சுட்டு வரணும். அதனால் இன்றைக்கி நான்வெஜ்ஜெல்லாம் எதுவுமே எடுக்காமல் வீடை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். என் தங்கச்சியும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. அவள் கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. நான் இந்த ரூமையும் அந்த ரூமையும் க்ளீன் பண்ண போகிறேன். ஏங்க வா, இங்கே வா. சரிங்க வா தங்கச்சி வாங்க. உங்களை மேடம்னு கூப்பிட்டா எல்லாம் கோச்சிக்கிறாங்க. தங்கச்சி எடுக்குங்க மேடம் கூப்பிடுங்க அப்படின்னு. ஸோ அது அப்படியே பழகிருச்சு. பாப்பான்னு கூப்பிடுவோம். ஆனால் அப்படி பேசும்போது கொஞ்சம் மரியாதையாக பேசணுமே அப்படின்றதுக்காக மேடம் அப்படின்னு வந்துடும். இந்த பக்கம் வாங்க. வாங்க தங்கச்சி. தங்கச்சி வாங்க. ஹாய் சொல்லுங்கள் தங்கச்சி. ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ பேசுங்க, ஏதாச்சும் பேசுங்க. ஒன்றும் பேசுறதுக்குல்ல. அவங்க வந்து ஒன்லி ஆக்ஷன் தான். ஸோ அவங்க வந்து அந்த வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த ரூமையும் அந்த ரூமையும் க்ளீன் பண்ண போகிறேன். ஏதாச்சும் சொல்லணுமா? பேசுங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்பீச் கொடுங்க. எல்லாம் வீச்சு தான். வீச்செல்லாம் இல்லை, எல்லாம் வீச்சு தான். சரி, நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நாங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகே ஓகே. எனக்கு நீ வீடியோவில் வந்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. ஓகேங்க. உன்னோட ஹேர் டிப்ஸ் எல்லாம் கேட்டாங்க. உங்கள் தங்கச்சிக்கு வந்து உங்கள் தங்கச்சி ஹேருக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லுங்க. அப்போல்லாம் ஒரு மெயின்டைன் பண்ணுறது ஸ்கூல் சீரியஸாக ஸ்கூல் அப்போல்லாம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் காலேஜ் அப்போ மெயின்டைன் பண்ணிட்டு போய் இப்போ எதுவும் மடிச்சு போட்டாலே இந்த ஒரு பக்கம் முடிதான், இந்த மொத்த முடிதான் ஒரு பக்கத்துக்கு இருக்கும். அதை விட அடர்த்தியாக இருந்தது. இப்போ கம்மி ஆயிடுச்சுல. மெயின்டைன் பண்ணுறது விட்டு போட்டு கம்மி ஆயிடுச்சுன்றாங்க. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு எப்போ அவளுக்கு முட்டிக்கு கீழே இருக்கும் முடி. ஸோ இப்போ வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது. அவள் முடிய வெட்டினதில்லை. சின்ன பிள்ளைகளெல்லாம் வெட்டி கிப்பி மட்டும் அடிச்சு விட்டுருவாங்க. ஆனால் கொஞ்சம் அதுக்கப்புறத்துலேருந்து அவன் முடியே வெட்டினதில்லை. இப்போ இத்திலோண்டு நாங்கள் கூட எங்கேயாச்சும் இத்திலோண்டு கட் பண்ணுவோம். அவன் முடியை வெட்டவே விட்டதில்லை. அப்போ காலேஜ் படிக்கும்போது தான் கேன்சர் பேஷண்ட்டுக்காக டொனேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வெட்டிட்டு வந்துட்டா. இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ நானே பேசிட்டு இருக்கேன். அதனால சரி நம்ம மூலியமாக வேற யாருக்கும் யூஸ் ஆகல, அதனால டொனேட் பண்ணேன். வளர்ந்துருச்சு. டொனேட் பண்ணுறேன்னு வீட்டில் சொன்னால் சரி ஓகே அப்படின்ட்டாங்க. இப்படி கட் பண்ணாங்க. வெட்டிட்டு வந்தோடனே ஏன் முடிதான் அதிகமாக இருக்கு அப்படின்னு. ஆனால் அவள் வெட்டிட்டு வந்து அவளுக்கு எந்த அளவுக்கு முடி வந்திருக்கு. நான் வெட்டாமலே எனக்கு முடி எப்படி இருக்கு பாருங்க. ஒன்றும் சொல்கிறது, அவளுக்கு ஜீனு. அதனால எங்கள் வீட்டில் யாருக்கும் இல்லை. எங்கள் ஆச்சி, எங்கள் பெரியத்த அந்த மாதிரி இதில் முடி இந்த மாதிரி இருக்கு. சரி ஓகே, வளவலன்னு பேசாமல் வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறோம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பாட்டை போட்டு விட்டுட்டு இவங்க வந்துட்டு குத்து சாங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. உடனே அப்படியே மெலோடியாக கேட்பாங்க. நமக்கு மெலோடி பிடிக்கும், பட் வந்து ஒரு வைபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபோக் சாங் போடுவேன். இப்போவுமே அவன் மெலோடி போட்டு விட்டுருந்தா, நான் வேறு சாங் போட்டு விட்ருக்கேன். சரி, இப்படி தான் சண்டை போட்டு நாடிட்டு கிடக்கும். சரி ஓகேங்க, நாங்கள் போய் வேலையை பார்க்குறோம். பாய். பார்த்தீங்களா சாங்கு? உதயா உதயா அந்த சாங்கு. அவள் இந்த மாதிரி பாட்டு தான் வந்துட்டு ரொம்ப விரும்பி கேட்பா. ஏதாச்சும் ஃபோக் சாங் ஓடிச்சுன்னா மாற்றிடுவாங்க மேடம். ஸோ நான் வந்து என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரூமையும் அந்த ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விடணும். இதுதான் வந்துட்டு எனக்கு இன்றைக்கான வேலை. எங்கள் அக்கா வந்து ஒரு 2 நைட்டி எடுத்து கொடுத்தா. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2 நைட்டி எடுத்து கொடுத்தா.
அதை வந்து நம்ம குளிச்சுட்டு இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு போடுவோம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சேரு எதுக்கு தான் இருக்குன்னே தெரில, உட்காரமோ இல்லையோ துணி 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 தான். நான் இந்த துணியை மடித்தா ஒரு வழியாயிருவோம் போல இருக்குது. எல்லாத்தையும் மடித்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த பாட்டு ஃபேவரட் சாங் தெரியுமா? இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை, இன்பம் பாதி துன்பமும் பாதி இரண்டும் வாழ்வின் அங்கம். என்னோடய ஃபேவரட் சாங்கு, ஃபேவரட் லைனு. எல்லா லைஃப்லையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் சீக்கிரம் சரியாகும். இன்றைக்கி ஏதோ எனக்கு சேடு சாங்காக போட்டு விட்டுட்ருக்காங்க. இந்த மனசே மனசே சாங் இருக்குல்ல, அதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது என்னோடய காலர் டூனாக இருந்துச்சு. எங்கள் பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க இந்த பாட்டு வந்தாலே. அந்த அளவுக்கு நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பைத்தியம், ஃப்ரெண்டுன்ட்டு இருப்பேன். ஸோ எனக்கு இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என் தங்கச்சி வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருப்பா, பண்ணியிருப்பா, மோஸ்ட்லி பண்ணிட்டா. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா? எப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டா பண்ண? பார்த்தீங்களா, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டா. நானும் வந்து ஒதுங்க வச்சுட்டேன். இப்போ வந்து கூட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு மற்ற வேலையை பார்க்கணும். தொடச்சிட்டோம்னா நாங்கள் வந்து மெதுவாக சமையல் வேலையை பார்த்துருவோம். எப்போவுமே மொதல் எங்கள் அக்கா இருக்கும்போதெல்லாம் நான் ரொம்ப ரேராக தான் வேலை பார்ப்பேன். அப்போல்லாம் வந்துட்டு பிரிச்சுக்குவான். அப்போல்லாம் எனக்கு எனக்கு தான் கிச்சனை நீ க்ளீனாக வச்சுக்கணும், அவ்வளோதான். மற்ற 2 ரூமும் அவங்க பிரிச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்ப்போம். ஆனால் அப்பப்போ கிறுக்கு பிடிச்சிரும், மென்டல் ஆகிடும். அதனால் ஒன்றா வேலை செய்ய மாட்டோம், மோஸ்ட்லி வேலையே செய்ய மாட்டோம். நீ பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த வேலையே நடக்காது. ஆனால் தனித்தனியாக இருந்தோம் அப்படின்னா நல்லபடியாக வேலை செய்வோம். எங்க மேடம் என்னை பற்றி கொஞ்சம் ஏதாச்சும் பெருமையாக பேசுறீங்களா? சொல்லுங்கள், என்னை பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லுங்கள். என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறேண்ணா, நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எத்தனை வருஷம் கூட இருக்கேன், நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டால் தெரியாதுன்ற. வேற எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க சொன்னா. நான் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து ஒரு டெரர் பீஸாக நினச்சிட்டு இருக்காங்க. ஐயோ சரி, நாங்கள் ஏதாச்சும் சேலஞ்ச் வீடியோ போகணுன்னா சொல்லுங்கள். மேடம் வந்து ஓகே சொல்கிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். என்னங்க மேடம்? பார்க்கலாம். மதியானத்துக்கு சமைப்போமா, அம்மா சமைக்கிறேன்? ஓ கிச்சனை க்ளீன் பண்ணது வேலையை முடிச்சிச்சு. நான் வந்து தொடச்சி இன்னும் கூட்டி வலிச்சு தொடச்சி விடணும். பண்ணு எவன் கேட்க போகிறான்? சரிங்க, அவங்க வேலையை அவங்க முடிச்சிட்டாங்க, இன்னும் என் வேலை இருக்குது, அதை முடிச்சிடலாம். நினைப்பீங்க நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கீங்க, வேலையே செய்ய மாட்டீங்க அப்படின்னு. நான் அப்படி தான், ஆனால் முடிச்சிடலாம், அவ்வளோதான். இன்னும் இதை கூட்டி விட்டுட்டு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் குளிச்சுட்டு மதியானத்துக்கு சமைக்க வேண்டியதான். ஏதாச்சும் பேசு, பொம்மை மாதிரி நின்றுட்டு இருந்தேன்னா நீங்கள் உங்கள் தங்கச்சியை பேசவே விட மாட்டீங்கக்கா அப்படிம்பாங்க. அவள் அமைதியாக இருந்துட்டே முடிச்சு கட்டிடுவா, எல்லாத்தையும் நம்ம பேசி முடிச்சு கட்டிடுவோம். சரி, ஓகே, பாய். நான் வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டி எடுத்துகிட்டு மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். இருக்கிறது 3 ரூம் தான், டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியானத்துக்கு என்னை தான் சமைக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வந்து வெந்தய குழம்பு மாதிரி கொஞ்சம் வை, அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் வெளியே போகிறாங்களா, சரி அதுக்குள்ளே சீக்கிரமாக புளிக்குழம்பு தான் வைக்க முடியுமா, சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வெங்காயத்தெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா பாருங்கள், எல்லாத்தையுமே தொடச்சாச்சு. இன்னும் போய் நம்ம குளிச்சுட்டு வர வேண்டியதான். குளிச்சுட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். உலை ஊற்றி வச்சுருக்கேன். உலை காயறதுக்குள்ளே நம்ம போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். என் தம்பி ஊட்டி போயிருந்தானா, ஓகேவா, ஊட்டியிலேருந்து கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். அந்த காய்கறி என்னென்னு எனக்கு தெரியல, ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாச்சு, ஓகேவா. அப்போ நான் என்ன பண்ணேன், சரிக்கு எந்த காய்கறியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெங்காயத்தை உரித்து குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு புளியை வேறு கொஞ்சம் நிறையவே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லுது, காய்கறி உள்ளே இருக்குது, என்னென்ன காய்கறி இருக்குது அப்படின்னு பாரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா பட்டாணி அந்த மொச்சை இருக்குல்ல அது இருந்தது. சரி அதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரிப்பரேஷனை மாற்றிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குளிச்சுட்டு வந்துட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு, முருகா எல்லாத்தையும் காப்பாற்று,
அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு சமைக்கிறதுக்கு போயிட்டேன். டக்குன்னு வேலையை முடிச்சிடுவேன் நான். பாருங்கள், இது வந்து பெரிய பீன்ஸு, ப்ரொக்கோலி, அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தான். இது வந்துட்டு ஒரு மட்டன் குழம்பு ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிட்டேன். எவ்வளோ வந்துட்டு ஊறிச்சாலுமே கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கான அதுக்கு தேவையானதெல்லாம் வதக்கி வச்சிட்ருக்கேன், மசாலாலாம் போட்டு. ஸோ இப்போ வந்து இதை உரிக்கணும். அவங்க வந்து ஒரு 2:30 3 மணிக்கு கிளம்புறேன்னாங்க. சரி அதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ என்ன உரிச்சேன்னா பாருங்கள், இவ்வளோ தான் இருந்தது. தோல் நிறையா இருந்தது. ஆனால் இந்த மொச்சை டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் கோத்தகிரி போகும்போது அங்கே அந்த ஊரில் வந்துட்டு இதுதான் ஃபேமஸ்ஸே. நீங்கள் இங்கே மட்டனு, பிரியாணி அப்படி இப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே இல்லவே இல்லை. இதுதான் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல். ஸோ சூப்பராக வந்து குழம்ப தாளிச்சிட்டேன். இன்னும் நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா, ஸ்லோ ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன, இந்த உரிச்சு வச்சது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெளியே போய் போட வேண்டியது தான். அப்படியே கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டுக்குள்ள இது வந்துடுச்சு, விசில் வந்துடுச்சு. பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. காரம் வந்து நார்மலாக இருந்தது. கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் சாப்பாடை வச்சு கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஈவினிங் டைம் நான் வந்து கொஞ்சம் ஒரு டான்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி டான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, இன்றைக்கி நைட்டுக்கு வந்துட்டு புளி துவையல் தான் அரைச்சேன். தேங்காய், வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு, புளி எல்லாம் போட்டு அரைச்சி தோசையை சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் செல்ல குட்டீஸ். பாய், லவ் யூ ஸோ மச்.